ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு எலகண்ட் ஆரி டிசைன் தான். ரொம்ப ஹெவியா இல்லாம பாக்குறதுக்கு நல்லா கிளாஸி லுக்கா வேணும்னா கண்டிப்பா இந்த டிசைனை ட்ரை பண்ணி பாருங்க. பிகினர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியா ட்ரை பண்ணிடலாம். இப்ப ரீசெண்ட் டைம்ல சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நீட்டா ஒர்க் இருந்தா போதும் சொல்லி கேக்குறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஒர்க் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ட்ரை பண்ணணும்னா இந்த டிசைனை நீங்க சிம்பிளா நீட்டா ஆரி ஒர்க் வேணா இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன ஒர்க் பண்றோம், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹாய், ஐ எம் ரெஜினா ஃப்ரம் டிசைன் பை ரெஜினா. வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. இப்பதான் என் சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான நீங்க கிளிக் பண்ணா நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாவே வந்துடும். ஸோ ஜஸ்ட் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண சொல்லிட்டு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜரியால நம்ம லைன்ஸ் போட போறோம். ஸோ அதுக்காக டயல்ஜி பிராண்ட் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ டயல்ஜி பிராண்ட் சரியை எடுத்துங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவும் ஸ்லோவாகவும் கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணப்பேன். நீடில் பாத்தீங்கன்னா ஆரி நீடில் தான். நம்ம அது உங்களுக்கு வலிக்காம இருக்கிறதுக்கு த்ரெட் சிந்தட்டிக் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படியும் நம்ம ஸ்டார்டிங்ல 3 லைன்ஸ் சரி லைன் போடுவோமோ அதுதான் போடும். நீங்க ஸ்டார்டிங்ல எந்த அளவுக்கு சேஞ்சஸ் சேமா போடுறீங்க, சின்னதா போடுறீங்கன்னா அதே சின்ன சைஸ் தான் அந்த சேஞ்சஸ் ஃபுல்லாவே இருக்கணும். இல்ல லாங்கா போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லாங்கா போடணும். ஸோ நம்ம எப்படி நம்ம ஒர்க் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேஞ்சஸ் சின்னதா போடணும்னா சின்னதா கண்டினியூ அதே சேமா இருக்கணும். கொஞ்சம் லாங்கா இருக்குன்னா அந்த லாங் சேமா கண்டினியூ பண்ணிக்கணும். ஸோ ஷார்ப்பாகவும் நீட்டாகவும் நான் ஆரி ஒர்க்ல எப்பயுமே சேஞ்சஸ் மட்டும் ஸ்டார்டிங்ல எப்பயுமே நம்ம பண்ணும்போது கத்துக்கிறதும் அதுதான் கத்துப்போம். ஸோ அதுலயே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீட் ஃபினிஷிங்ல போட்டாதான் கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு கண்டினியூஸா ஒர்க் கொடுக்குறாங்கன்னா நம்ம ஃபினிஷிங் லெவல் ரொம்ப ஹையா இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒர்க் கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ இப்போ தேர்ட் லைன் சரி லைன் போட்டுட்டே வரும். ஸோ நீடில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் நீடில் மாதிரியே இருக்கும் பாருங்க. அது ஒரு சிலவங்க துளிப்பு யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது செட் ஆகுதோ உங்க கிளாஸ்ல ஆரி ஒர்க் நீங்க கத்துக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் எப்படின்னா நான் நார்த் இந்தியன்ஸ் ஆரி ஒர்க் போட்டது நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணப்ப நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணினாங்களோ அந்த டெக்னிக்கெலாம் ஒரு சிலது நான் கற்றுக்கிட்டு வந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் ஸ்டீல்ல இருக்க நீடில் தான் எடுத்துட்டு ஜஸ்ட் த்ரெட்டால சுத்திக்கிறோம். ஸோ அதுதான் இப்போ 3 லைன்ஸ் சரியில நம்ம போட்டுட்டே வரும். ஸோ இப்போ வரைக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா நான் டயாலஜி பிராண்ட் தான் சரி லைன் சில்வராக இருந்தாலும் சரி, கோல்டனாக இருந்தாலும் சரி, காப்பராக இருந்தாலும் எல்லாத்துக்குமே டயாலஜி பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவும் பெஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தெரியுதுங்களா, அதே தான் ஃபுல்லாகவே நம்ம போட்டுகிட்டே வரோம். 3 லைன்ஸ் சரியில் நம்ம போட்டுக்கோம். ஸோ ஃபினிஷிங்காக இருக்கணும். ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு பீட்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம ஜரியால் 3 லைன்ஸ் போட்டுக்கணும். சப்போஸ் ஜரியால் உங்களுக்கு போட முடியல அப்படின்னா நீங்கள் சில்க் த்ரெட்டாலையும் கலர் காம்பினேஷன் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். இப்போ காம்பினேஷனை பார்த்தீங்கன்னா எல்லோ பிங்க் சாரி அந்த மாதிரி வரும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா ஜரியால ஒரு 2 லைன்ஸும் சில்க் த்ரெட்டால இப்போ கோல்டன் கலர்ல இருக்கு பார்டர் அப்படி பிளவுஸ் இருக்குன்னா நீங்க பிங்க் கலர்ல சில்க் த்ரெட் வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸோ கலர் காம்பினேஷன் ஒர்க்குமே இருக்குது இதுல. அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும். ஸோ ஜரியால ஒரு லைன் 3 லைன்ஸ் நம்ம கண்டினியூஸா போட்டுட்டே வரணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். என்னால முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பா நான் பண்றேன். ஸோ ஃபுல்லா முடிச்சுட்டு நாட் போட்டுக்கிறோம். நாட் போட்டது அப்புறமா நம்ம இப்போ பிளவுஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரௌன் கலர் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணாம இன்னொரு கிளாஸ் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்மளுக்கு சுகர் பீட்ஸ் மாதிரியே கிளாஸ் இருக்கும். அதுல ஒர்க் பண்ண போறோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்கேலப்ல நீங்க இந்த மாதிரி ஸ்கேலப் ஸ்கேல் இருக்குது. அப்படி இல்லை லாங்கா வேணும்னா நீங்க ஒன்று க்ளோஸ் சர்க்கிள் இருக்குல்ல அதை வச்சு போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாக்ஸோட கேப் இருக்கும். அப்படி இல்லை ஏதாவது நம்மளுக்கு பாக்ஸ்ல இருக்குது அதை எடுத்து கூட நீங்க இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணலாம். இது ஜஸ்ட் நான் பாக்ஸ்ல இருக்க ஒரு ரவுண்ட் எடுத்து ஜஸ்ட் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்கேலப் போட்டுட்டோம். நான் சொன்ன மாதிரி கிளாஸ் பீட்ஸ் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். ஸோ கட் பீட்ஸ் வேற, கிளாஸ் பீட்ஸ் வேற. கிளாஸ் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் ஷேப்லேயே இருக்கும். பட் ஒரு கிளாஸ் ஃபினிஷிங்ல
நம்மளுக்கு கட் பீட்ஸ்ல இருக்கும். ஸோ கிளிட்டரிங்கா இருக்கணும், ஒர்க் வந்து கிளிட்டரிங்கா தெரியும்னா ஒன்ஸ் நீங்க வந்து கட் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிளாஸ் டியூப்ஸோ இல்லைன்னா கிளாஸ் பீட்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் அந்த ஸ்கேலப்புக்கு ஃபுல்லாவே கிளாஸ் பீட்ஸால ஃபில் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ நீங்க ஸ்விங் த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கிங்க. நைலானை விட ஸ்விங் த்ரெட் வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா நான் யூஸ் பண்ணதால உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு சில டெக்னிக்ஸ் எல்லாமே தெரியும். தெரியும்ல நம்மளுக்கு நார்த் இந்தியன்ஸ் அவங்க மூலியமா தான் ஆரி ஒர்க்கே நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி கற்றுக்கிறது. அவங்க நல்லா வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க. ஸோ நான் அவங்கள்ட்ட ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு சாரீ என்ன பிளவுஸ் என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணாங்க. அப்படி இல்லை இந்த மாதிரி கோல்டன் ஒர்க் ஏதாவது பண்ணுறீங்கன்னா நீங்கள் கோல்டன் கலர் ஸ்விங் த்ரெட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு அந்த டியூபால் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு சப்போஸ் ஆன்லைனில் வாங்கணும் ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் வேணும்னா என்னோட ப்ராடக்ட்ல ஆட் பண்ணுறேன், டேக்கும் பண்ணுறேன், வேணும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கலனா நான் சொல்கிறேன், நீங்கள் கிடைச்சிச்சா ஸ்ட்ரெயிட்டாக வாங்கிக்கிங்க, அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. கஸ்டமர் வந்து ஒரு பட்ஜெட்குள்ளே கேட்பாங்க. அவங்க 3000க்குள்ளே அதாவது நான் ஸ்டிச்சிங்கும் சேர்த்து சொல்கிறேன். 3000க்குள்ள ஒர்க் வேணும் அப்படின்னா இந்த டிசைனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்க் மட்டும் கேட்குறாங்கன்னா 2000லேருந்து 2500 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். 500 வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ். நான் ஸோ அதனால சொல்கிறேன், ஒரு 3000க்குள்ள ஒர்க் வேணா இந்த ஒர்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாகவே முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இன்னொரு லைன் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்புறம் நம்ம லைன்ஸ் வந்து போடுவோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஸ்பீடு வராது தான், பிகினஸாக இருக்கீங்கன்னா ஒர்க் வந்து பண்ண தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் வரதான் கொஞ்சம் ஸ்பீடுமே வரும். ஸோ டைம் கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க. எந்த டைமுக்குள்ள நம்ம ஒர்க் வந்து ஒரு ஸ்லீவை முடிக்கிறோம் அது மாதிரி கால்குலேட் பண்ண உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஒரு பிளவுஸ் கூட நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த வீக் 1 வீக்னா அந்த 1 வீக்ல பண்ண முடியுமா உங்களால் யோசிக்கணும். ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் ஒர்க் பண்ணணும். ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஒர்க் பண்ணுங்க. ஸோ ஆரி ஒர்க்குனாலே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கஷ்டம் தான். ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு அந்த ஸ்பீடும் வந்துடும், எப்படி டெக்னிக் தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் வந்து நெக்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஒர்க் வந்து பண்ண போகிறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டுட்டு அந்த இடத்துல பீட்ஸை வந்து இப்போ லோட் பண்ணி அதில் வந்து ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ஸ் விட்டு ஒரு பீட்ஸ் வந்து ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு சுகர் பீட்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு கட் பீட்ஸாலேயோ அப்படி இல்லைன்னா கிளாஸ் பீட்ஸாலேயோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னால் ரொம்ப ஃபினிஷிங்கான ஒர்க் வேணும், ஒரு டிஃப்ரெண்டிங் ஸ்டைலில் ஒர்க் வேணும்னா இந்த டிசைனை ட்ரை பண்ணுங்க சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் பிகினஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து இது பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் வியர் பண்ணும்போது ரொம்ப கிளாஸி லுக்காகவே இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பிகினஸாக இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னால் ஒரு 4 பேர் வந்து கற்றுக்குறீங்க, ஒர்க் வந்து போடுறீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன். சரி ஓகே இவங்களாம் ஒர்க் பண்ணுறாங்க, நம்மளால ஒரு 4 பேர் வந்து கற்றுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ் வரும். ஸோ அதுக்காக தான் கமெண்ட் வந்து பண்ண சொல்கிறேன். நீங்கள் சப்போஸ் கமெண்ட் பண்ண உங்களுக்கு பிடிக்கல அப்படி இருந்தாலுமே என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணி கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ என்னால் முடிஞ்ச வந்து நான் கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரு கற்றுக்கிட்டு அந்த ஒரு டோக்கன் ஆஃப் லவ்வாக கூட நான் எடுத்துக்கிறேன் அதை. அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் உங்களுக்கு ஸ்லோவாகவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவே ரொம்ப ஸ்லோவாகவே ஒர்க் வந்து நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சப்போஸ் ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9025202494 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ உங்கள் டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு எப்பயுமே ஆரி ஒர்க் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளுக்கு சரி லைன் போடுறது, சரியை வச்சு செயின் ஸ்டிச் போடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது போட தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து வரும். எடுத்த உடனே எனக்கு ஆர்டர் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இல்லைங்க, எனக்கு ஆர்டர்ஸ் வந்து வரவே வரல. கிட்டத்தட்ட நான் 8 இயர்ஸாக ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் ஒர்க் வந்து போயிட்டேன், ப்ரைவேட் ஜாப்பாக போயிட்டேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் டீனுக்கிட்ட அசிஸ்டன்ட் மாதிரி செக்ரட்டரி மாதிரி இருந்தேன் நான். ஒரு 2 இயர்ஸ் அதில் போயிடுச்சு. அப்புறம் குழந்தை அவனை பார்த்துக்கிட்டு அது ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட அப்படியே இப்படின்னு ஒரு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த ஒர்க் வந்து பட் இப்போதான் கொஞ்சம் ரெகுலராக, அதுவும் ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி 2
இல்லை 3 முகூர்த்த டைம்ல கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு வந்து ஒர்க் வரும். ஸோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் எப்பயுமே ஒர்க் வராது. நீங்கள் போக போக ஒர்க் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த கேப்பில் ஒரு பீட்ஸு ஒரு நார்மல் செயின் ஸ்டிச் போட்டு ஒரு இன்னொரு பீட் சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் வந்து ட்ரை பண்ணலான்னு பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ கஸ்டமர் வந்து கேட்குறாங்க, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் வேணும், எனக்கு ஒரு 2000 வேணும், இல்லை 1500 வேணும். ஒரு சில ஒர்க்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளவுஸில் ஒர்க் வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறமா கஸ்டமருக்கு வந்து போட்டு கொடுங்க. ஸோ அப்பதான் கஸ்டமருக்கு வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளால சீக்கிரமா ஒர்க் வந்து பண்ண முடியும், இவ்வளோ டைம்குள்ள ஒர்க் பண்ண முடியும், ஃபினிஷிங்காக நம்மளால ஒர்க் வந்து பண்ண முடியும் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். நம்பிக்கை கிடைச்சாதான் நீங்க வந்து கஸ்டமருக்கு போட முடியும். ஸோ அதனாலதான் சொல்றேன், நீங்க ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒரு 20 பிளவுசஸ் வந்து போட்டுக்குங்க. எனக்கு அந்த மாதிரி தான் நான் போட்டு ரீசெண்ட் டைம்ல கூட ஒரு பீகாக் டிசைன் வந்து நான் போட்டேன். 8 days முன்னாடி நான் போட்டது கிட்டத்தட்ட ஒரு 20 டைம்ஸ் மேல போட்டேன்னு சொல்லிட்டு போட்டேன். அதை பார்க்கும்போது என்னடா இந்த அளவுக்கு ஃபினிஷிங் போட்டிருக்கோமே, ரொம்ப அந்த அளவுக்கு ஃபினிஷிங்கா பண்ணலையே அப்படின்னு நினைச்சேன். பட் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் அப்படித்தானே இருக்கும். நம்மளுக்கு போக போக தான் அந்த டெக்னிக் எல்லாமே தெரியும். ஸோ ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும். ஆர்டர்ஸ் எதுவுமே கிடைக்காது. பட் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை கண்டினியூஸா போட்டுட்டே இருங்க. நான் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு இன்னும் நான் சக்சஸை நோக்கி போயிட்டே தான் இருக்கேன். இன்னும் நான் சக்சஸ் ஆகணும். நான் சக்சஸ் ஆகவே இல்லை. ஸோ அதை நோக்கி நீங்க ஒரு எய்ம், நம்மளுக்கு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும். அந்த ஷாப்ல கிட்டத்தட்ட நம்மளால முடிஞ்ச 4 பேருக்கு ஒரு ஒர்க் வந்து நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சில நிறைய தாட்ஸ்லாம் இருக்கு. ஒரு சில ஆசைகள்லாம் இருக்கு. அந்த ஆசைலாம் நிறைவேறும் நான் நம்புறேன். அதே மாதிரி உங்களோட ஹார்ட் ஒர்க் ஒரு ஒரு எய்ம்னா அந்த எய்மை நோக்கி நம்ம ஓடிட்டே இருக்கணும். ஹுமனால முடியாதுன்னு எதுவுமே இல்லை. கண்டிப்பா எல்லாராலையுமே முடியும். ட்ரை பண்ணிட்டே இருங்க. கீப் கீப் ட்ரை ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நம்மளோட சப்போர்ட் சிஸ்டமா ஒரு ஆளும் வேணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு என் ஹஸ்பண்ட், என் மாமியார், என்னோட அம்மா, என்னோட சிஸ்டர்ஸ், என் சிஸ்டர் என்ன சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு நம்பிக்கையான ஆளும் வேணும். நம்மளுக்கு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை நம்பி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம ஒர்க் வந்து பண்ணியும் கொடுக்கணும். ஸோ ட்ரை பண்ணுங்க. கீப் ஹார்ட் ஒர்க்கா பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வரும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா எல்லாருமே சக்சஸ் ஆகும். ஸோ ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்கேலப் அந்த டிசைன் இருக்கும்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்து நம்ம போடப்போம். ஸோ அதுக்காக கட் பீட்ஸால ஒரு ஒர்க் போட்டுட்டு சென்டர்ல பேர்ல் பீட்ஸ் வச்சுட்டு அப்படி ஃப்ளவர் ஷேப் வந்து நம்ம போட்டுட்டே வரோம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட்ல தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தமிழ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மோஸ்ட்லி தமிழும் இங்கிலீஷும் கலந்த மாதிரி தான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்து சப்டைட்டில்ஸும் நான் போடுறேன். ஏன்னா நீங்க அதையும் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரே ஒரு சின்னதா ஒரு சீக்வன்ஸ் வச்சுட்டு பீட்ஸால போட்டுட்டே வரும், ஃப்ளவர் போட்டுட்டே வரும். தெரியுங்க, இந்த வீடியோல ரொம்ப ஸ்லோவா தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்லோவா தான் ஒர்க்குமே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பா கேளுங்க. கண்டிப்பா நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்றேன். சிம்பிளா ஒர்க் யாராவது கேட்குறாங்க, ஒரு ஆஃபீஸ் யூஸுக்கோ அப்படி இல்லை ரொம்ப சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நீங்க ஒர்க் வந்து போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த டிசைனை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி பிரைடல் பிளவுசஸ்க்கு வந்து ஹெவியா இல்லாம ரொம்ப சிம்பிளா கேட்குறாங்க. நலங்குக்கெல்லாம் போடுறதுக்கு கேட்குறாங்க, ஹால்திக்கு, அப்புறம் வந்து சங்கீத்துக்கு அப்படிலாம் கேட்கும்போது இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்டா ஏதாவது ஒர்க் வந்து ட்ரை பண்ணலாம். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த இதுல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் தான். இந்த நெக்குக்கே தான் நம்ம வந்து பேக்குக்கும் சேம் நெக் டிசைன் தான். ஸ்லீவ் ஆல்சோ சேம் டிஸ் தான். செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்கேலப் போட்டுட்டு அந்த ஃப்ளவர் கொடி கொடி டிசைன் அதுதான். சிம்பிள் பட் லுக் ரொம்ப கிராண்டா இருக்கும். ஒரு கியூட்டா ஒர்க்காகவும் இருக்கும், எலகண்டாவும் இருக்கும். ஒரு ப்ரெசன்டபிளான ஒர்க்கு, அதாவது பார்த்த உடனே என்ன இது ஜிகு ஜிகுன்னு அப்படி இல்லாம ஒரு சிம்பிள் ஒர்க், நீட்டா ஒர்க்னா இந்த டிசைனை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. டிசைன் வந்து உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். நான் சொன்ன மாதிரி ஃப்ளவர் தான் ஃபுல்லாவே போட்டுட்டே வரோம். நம்ம சீக்வன்ஸ் இதுக்கு கம்மியான மெட்டீரியல் தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிளாஸ் பீட்ஸ், ஒரு ஸ்மால் சைஸ்ல சீக்வன்ஸ், ஒரு பேர்ல் பீட்ஸ், அப்புறம் கட் பீட்ஸ். கொஞ்சம் கிளிட்டரிங் ஒர்க் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நீங்க கட் பீட்ஸால ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பார்டர்ல
அவங்களோட சாரியில பார்டர் வந்து காப்பரா இருக்குன்னா காப்பர்ல பீட்ஸ் எடுத்துக்கணும். அதே டல் கோல்டா இருக்குன்னா அதுல டல் கோல்ட் பீட்ஸோ இல்ல கட் பீட்ஸோ இல்ல கிளாஸ் பீட்ஸோ எடுத்துக்கணும். ஸோ நம்ம சில்வரா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் வந்து பண்ணணும். ஸோ பார்டர்ல என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் வந்து பண்ணணும். ஸோ ரொம்பவும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன், பாருங்க, கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. ஸோ ஃபுல்லா நம்ம இதெல்லாம் ஃப்ளவர் எல்லாமே போட்டுட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறமா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடி டிசைன் லீஃபும் அதுக்கு சென்டர்ல சீக்வன்ஸ் வச்சு ஒர்க் வந்து பண்ண போறோம். ஸோ அதுக்காக நான் மார்க் பண்றேன் பாருங்க. அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 இன்ச்சும் வச்சுட்டு ஜஸ்ட் அப்சரா பென்சிலால மார்க் வந்து பண்ணிக்கணும். ஸோ ரொம்பவும் லைட்டா வரைங்க. சப்போஸ் எது கரெக்ஷன் இருந்தாலும் நார்மல் இரேசரால இரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவும் டார்க்கா இல்லாம லைட்டா வந்து போட்டுக்கணும். தெரியுதுன்னா அந்த ஒர்க் தெரியுற அளவுக்கு டார்க்கா இல்லாம லைட்டா போட்டுன்னா இரேஸ் பண்ணும்போது நம்ம தப்பானாலும் இரேஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லீஃப் வந்து போட்டுக்கிட்டு அதுல வந்து நம்ம லீஃப் வந்து போட போறோம். ஜஸ்ட் ஒன் சைட்ல ஒர்க் வந்து பண்ணி காட்டிட்டு அதுல உங்களுக்கு காட்டுறேன். இப்ப அந்த இடத்துல லீஃப் போட போறோம் நம்ம. ஸோ அதுக்காக டிரா பண்ணிக்கிறோம். மார்க்கிங்க்கு வந்து நிறைய மெத்தட்ல இருக்கு. என்னோட சேனல்ல எப்படி ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவுமே வீடியோஸை நான் போட்டிருக்கேன். மெயினா என் சேனல்ல போய் பாருங்க. என் சேனல்ல ரொம்பவும் ஈஸியான மெத்தட்ல ஆரி ஒர்க் எப்படி போடணும், பீட்ஸ் ஒர்க் எப்படி போடணும், மேக்ஸி ட்ரெஸ் ஸ்டிச் பண்றது எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ நம்ம அந்த கொடி கொடி டிசைன்ல கட் பீட்ஸால ஒர்க் வந்து பண்ண போறோம். தெரியுதுங்களா? கட் பீட்ஸ் எடுத்துக்கிறோம். முன்னாடி நம்ம கிளாஸ் பீட்ஸ் எடுத்தோம், இப்ப கட் பீட்ஸால. ஏன் கோல்டன்னா ஃபுல்லாவே பார்டர் ஃபுல்லாவே கோல்டன். ஸோ கஸ்டமர் ஆல்சோ என்ன சொல்லியிருந்தாங்க, எனக்கு கோல்டன் பீட்ஸாலே ஒர்க் வந்து பண்ணிடுங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் இதையே நீங்க வந்து வேற டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணா டிஃப்ரெண்டா பீட்ஸ் கலர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த கொடி டிசைனுக்கு அந்த கொடிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கட் பீட்ஸால லைன்ஸ் வந்து போட்டுட்டே வரோம். ஸோ மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் பாண்டிச்சேரியில இருக்கிறேன். பாண்டிச்சேரியில சித்ராஸ் மெஷின் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு. நேரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ரைட் சைட்லயே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மெயின்ல மில்கி மிஸ் ஆப்போசிட்ல சித்ராஸ் சொல்லிட்டு இருக்கும். அந்த இடத்துல இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கும். அங்க வாங்கிக்கிங்க. அப்படி இல்லைன்னா கிடைக்கலன்னா தான் உங்களுக்கு சொல்றேன். நிர்மா லேசஸ் அங்க, மீனாட்சி சொல்லிட்டு நிறைய ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் நிறைய பாண்டிச்சேரியில இருக்கு. உங்களுக்கு என்ன பெட்டரோ, எங்க நல்லா கம்மியாகவும் பிளஸ் குவாலிட்டியாகவும் இருக்கும், அங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ தெரியுதுங்களா? கட் பீட்ஸாலே ஃபுல்லாவே நம்ம ஹைலைட் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ கஸ்டமர் என்ன ரெக்குயர்மெண்ட்ல கேட்குறாங்க, என்ன பட்ஜெட்ல கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒர்க் வந்து பண்ணி கொடுக்கணும். ஸோ ஃபுல்லா முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம லீஃப் வந்து போட போறோம். அதுக்கு ஒரு 4 கட் பீட்ஸ் இப்படி வச்சுட்டு ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி வச்சுன்னா ஒரு சிங்கிள் சைஸ்ல இருக்க ஒரு பீட்ஸை யூஸ் பண்ணி ஒரு லீஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். தெரியுதுங்களா? இதுதான் ஃபுல்லாவே போட்டுட்டு அதுக்கு சென்டர்ல சீக்வன்ஸ் வச்சு ஒரு லைன் மட்டும் போட போறோம். அதேதான் இந்த சேம் ஒரே ஒரு கொடி டிசைன் மட்டும்தான் அப்படியே ஃபுல்லா நெக்குக்கு, ஃப்ரண்ட் நெக்குக்கு, பேக் நெக்குக்கு, அப்புறம் அதுக்கப்புறமா ஸ்லீவுக்கு எல்லாத்துக்குமே சேம் டிசைன் தான் வரப்போகுது. ஸோ ரொம்பவும் ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்றேன், பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, எப்படி சிஸ்டர் உங்களுக்கு ஆர்டர்ஸ்லாம் வருது, எனக்கு ஆர்டரே வர மாட்டேது, உங்களுக்கு ஏதாவது ஆர்டர்ஸ் இருந்தா எனக்கு தாங்கன்னு சொல்றீங்க. ஆக்சுவலி எனக்கே அந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் வராது. எனக்கு நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணது வரும். பட் முகூர்த்தம் டைம்ல ஒரு 4-5 பிளவுஸ் மந்த்லி, அப்படி இல்லை 3 மேக்சிமம் 2 அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதே மாதிரி நீங்க ஒர்க் ஏதாவது பண்றீங்கன்னா உங்க ஒர்க்கை நீங்க தான் ப்ரொமோட் பண்ணணும். சரி, ஒரு சில வீடியோஸ் எடுக்க முடியலனாலும் ஒரு 2-3 வீடியோஸ் எடுத்துட்டு அதை வந்து உங்களோட சோஷியல் மீடியாவில் லைக் வந்து ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல போட போட உங்களுக்கு வந்து கண்டினியூஸா வந்து ஃபாலோவர்ஸும் வருவாங்க, அதுலேருந்து ஆர்டர்ஸும் வரும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரி, நான் எப்படியா இருந்தாலும் வீடியோஸ் வந்து எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு 1-2 வீடியோஸ் வச்சு கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸா நம்ம ஒர்க் வந்து பண்ணிட்டு ஒர்க் பண்ணும்போது ஓகே இவங்க கரண்ட்ல ஒர்க் வந்து பண்ணிட்டே இருக்காங்க சொல்லிட்டு தெரியும். ஸோ டே டு டே நீங்க வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருங்க. அப்போ அவங்க கரண்டா ஒர்க் வந்து பண்ணிட்டே இருக்காங்க, அப்போ அவங்க வந்து ஒர்க் வந்து பண்ணுவாங்க, ஸோ ஃபினிஷிங்காகவும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த லீஃப்லாம் சென்டர்ல ஒரு சீக்வன்ஸ் வச்சுட்டு ஒரு 4 பீட்ஸ் வந்து
டியூப் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம நாட் போட்டுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கண்டினியூஸா நீங்க கரண்ட்ல இருக்கீங்கன்னா அப்போ நீங்க ஒர்க் வந்து கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கணும். கண்டினியூஸா வீடியோஸும் போடணும். அப்பதான் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. உங்களோட ஃபாலோவர்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நீங்க ஒர்க் பண்ணி கொடுக்குற கஸ்டமர்லேருந்து கஸ்டமர் நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படிதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வராது. போக போக ஒர்க் பண்ண பண்ண வீடியோஸ்லாம் போட போட உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இது ஃபுல்லாவே நெக்கு பேக் நெக்கு முடிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி தான் ஸ்லீவுக்குமே செயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த ஸ்கேலப் போட்டுட்டு அதுல ஒர்க் வந்து நம்ம பண்ணி புட்டாஸ் வந்து சிம்பிளா கேட்டிருந்தாங்க, அதுவும் நம்ம பண்ணியாச்சு. ஸோ ஸ்லீவுமே ரொம்பவும் அழகா வந்துருச்சு பாருங்க. நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் இது உங்களுக்கு. ஸோ கஸ்டமர் கேட்குறாங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்குறாங்கன்னா இந்த ஒர்க்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. அப்போதான் நான் என்ன சொன்னேன், எவ்வளோ இது என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, புட்டாஸ் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸும் பீட்ஸாலையும் நம்ம வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் மெத்தட் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நிறைய பேருக்கு ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும்னு தெரியும். ஸோ அதை நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் உங்களுக்கு தெரியணும்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்தாங்க, நிறைய டவுட்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஒரு லாங் வீடியோவை கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்பீடாவே ஒர்க் வந்து பண்ற மாதிரி நான் உங்களுக்கு பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப லாங்கான வீடியோஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒர்க்கு தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஒர்க்கை வந்து கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக கொஞ்சம் லாங்காவே போட்டுட்டேன். இதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வந்து நார்மலா பிளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ற மாதிரி பண்ணணும். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆரி ஒர்க் எப்பயுமே கேர்ஃபுல்லா தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ நான் ஆரி ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து 500 வாங்குவேன். இது ஏன் நெட்டுனா, நான் வந்து நெட்டுனா ஒரு சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா அமௌண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குங்க, ஒரு 200 எக்ஸ்ட்ராவே வாங்குவாங்க சொல்லுவாங்க. பட் நான் 500 தான் சார்ஜ் பண்றேன். பட் நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்கன்னா நெட்டு வந்து கட் கட் பண்ணி ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால நீங்க நெட்டுக்கு எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிக்கிங்க, ஒரு 600 ஆச்சு வாங்கிக்கிங்க. சரி, ஃபுல்லாவே ஃப்ரண்ட் பேக்கு சேம் டிசைன் தான், ஸ்லீவுக்கு சேம் டிசைன் தான். கஸ்டமர் மினிமமா எனக்கு மினிமலிஸ்டிக்கா ஒர்க் வேணும் அப்படின்னா இந்த ஒர்க்கை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு பேர் கத்துக்கிட்டு போடுறீங்கன்னு சொல்லி நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ இந்த ஒர்க்கு ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன எப்படி ஒர்க் வந்துச்சுன்னு சீக்கிரமா நான் ஷார்ட்ஸ்ல போடுறேன் பாருங்க. ஃபைனல் அவுட்புட்டை கண்டிப்பா அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய், டேக் கேர், சராங்கி.